கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் நம்மை கர்த்தர் பெயர் சொல்லி அழைப்பார். எவ்வளவு அற்புதமான கர்த்தர் பாருங்க. சாதாரணமா ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தரை சந்திக்கிறோம்னு வைங்களேன், அவங்க கிட்ட பேசியிருப்போம். மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள சந்திக்கிறப்ப அவங்களோட பேரை நாம மறந்துடுவோம். ஆனா பேசுவோம், அவங்கள பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். அவங்களும் நம்ம சிரிச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, நாமளும் பேசுவோம். ஆனா அவர் நம்முடைய பேரை மறந்துருப்பாரு, நாம அவருடைய பேரை மறந்துருப்போம். அப்புறம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க? இந்த பிரதருங்கிற வார்த்தை பொதுவானது, எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா பிரதர்? ரைட், ஓகே பிரதர், சரிங்க ப்ரோ, அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் கடைசியா நீங்க உங்க பேர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிமா. அப்படி இல்லைன்னா அவங்க செல்போன் நம்பர் வாங்குறப்ப நீங்க உங்க பேர் பிரதர், சாரி உங்க பேர் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. நாமளும் அப்படி சொல்றோம் இல்லையா? கொஞ்ச நாள்ல நம்முடைய நெருக்கமான உறவில் இருக்கிறவர்களுடைய பெயரை கூட நம்ம மறந்துடுறோம். நம்ம நெருங்கின நண்பர்களோட பெயரை மறந்துடுறோம் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டுட்டா. ஆனா நம்முடைய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கும். இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் போனாங்க, எத்தனையோ பேர் வரப்போறாங்க. எல்லாருடைய பெயரையும் என்ன அவர் கூப்பிடுவார். என் பேர் பாபுன்னு வைங்களேன், பாபு அப்படின்னு கூப்பிடுவார். உங்க பேர் ஒரு ஆண்டனின்னு வைங்களேன், ஆண்டனி அப்படின்னு கூப்பிடுவார். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டுகிறவரே கர்த்தர் தான். அதை முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறவரே கர்த்தர். நம்ம தாயின் வயிற்றில் இருக்கிறப்பவே நமக்கு பேர் வச்சிருவார். உன் தாயின் கற்பத்தில் இருக்கிற போதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லுவார். அப்ப ஆண்டவர் பாருங்க, உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைப்பார். எதுக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாரு? சும்மா பேர் சொல்லி கூப்பிட்டா போதுமா அப்படின்னா இல்ல. பெயர் சொல்லி அழைத்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நமக்கு உணர்த்தி, நம்மிடத்தில் இருக்கிற மீறுதல்களை நமக்கு உணர்த்தி, நாம் செய்திருக்கிற பாவங்களுக்காக நம்மை நாமே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவுரை சொல்லி, இந்த உலகத்துல எப்படி வாழ்வது என்கிற அந்த வாழ்க்கையின் தத்துவத்திற்கான விழிப்புணர்வை நமக்கு காண்பித்து, இப்படிதான் நீ வாழணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பேர் சொல்லி அழைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் சும்மா பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்ட்டா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு விட்டுற மாட்டார். அந்த பேர் சொல்லி அழைப்பதற்கான காரணம் என்ன? இஸ்ரேல்ல சில பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. கூப்பிட்டு ஒரு சில விஷயங்களை அவருக்கு சொல்லுவார். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு விட்டுறல. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அடியேன் கேட்கிற சொல்லுங்கன்னு உடனே ஒரு சில விஷயங்களை சொல்றார். மோசேவை பேர் சொல்லி அழைக்கிறாரு, அவருக்கான வேலையை அவர்கிட்ட கொடுக்கிறார். பவுல பேர் சொல்லி அழைக்கிறாரு, பவுல் கேட்கிறாரு, பவுலுக்கு உண்டான வேலையை அவர்கிட்ட சொல்றார். அப்போ உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்க என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மிடத்துல ஒரு சில வேலையை கர்த்தர் கொடுப்பதற்காக பேர் சொல்லி அழைப்பார். அதுக்கு முன்னால நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும், நம்மை நாம் திருத்திக் கொள்ளணும், நம்மை வெறுமையாக்கணும். நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு அவர் பெயர் சொல்லி அழைத்த போது அடியேன் இருக்கிற நீர் சொல்லும் அப்படின்னு கேட்கிறப்போ கர்த்தர் நம்மை முழுமையாக பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய எல்லா விஷயங்களையும் எல்லா ரகசியங்களையும் நமக்கு அறிவித்து நம்மை புது பலனோடு கர்த்தருடைய ஆவியை முழுமையாய் அணிந்து கொண்டவர்களாக
இந்த உலகத்துல நம்ம பணி செய்வதற்காக கர்த்தர் பெயர் சொல்லி அழைப்பார். அன்பானவர்களே, உங்களையும் பெயர் சொல்லி அழைப்பார், என்னையும் பெயர் சொல்லி அழைப்பார். நம்மை பெயர் சொல்லி அழைத்ததினாலே இன்றைக்கு இம்மானுவேலுடைய வார்த்தைகளை குறித்து நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருப்பதினால்தான் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனாலதான் இங்க ஞாபகப்படுத்துறார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. அப்படி அறிந்து கொண்டு அவர் அழைத்ததன் நோக்கத்தை நாம செயல்படுத்த நம்மை நாமே கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கணும். நீங்க செய்வீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்த தேவனை இந்த பூமியில அனுப்பி எங்கள் ஒவ்வொருவருடைய அக்கிரமத்தையும், எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தையும், எங்கள் ஒவ்வொருவருடைய மீறுதல்களையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களுக்கு உணர்த்தி அதை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் அழைத்ததன் நோக்கம் எங்களை மகிமைப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை இந்த பூமியிலிருந்து வித்தியாசப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில ஜீவித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.